Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுரக்காயை வச்சு சுரக்காய் மஞ்சூரியன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம எப்படி மஞ்சூரியன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சுரக்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா சுரக்காயில இருக்க தண்ணி எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அதுல இருக்க தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டு வேற ஒரு பவுல்ல வந்து நம்ம சுரக்காவை ஃபுல்லா எடுத்துக்கிறோம். இப்போ எல்லா சுரக்காவையுமே நம்ம வந்து புளிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த புளிஞ்சு வச்ச சுரக்காவை கூட தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ண அப்புறமா கொஞ்சோண்டு எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி பாருங்க. இந்த அளவுக்கு வந்து திக்னஸ் இருக்கணும். அடுத்ததா இது கூட நறுக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்த அப்புறமா எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளா வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருண்டை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட எல்லா உருண்டைகளும் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டா போதும். அவ்வளோதான். இப்போ நம்ம மஞ்சூரியனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 8 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இதை தண்ணி சேர்க்காம ட்ரையா வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பேனை அடுப்புல வச்சுக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்ச அப்புறமா நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை வந்து சேர்க்க போறோம். வெங்காயத்தை நம்ம நிறைய கருவி விட்டுறக்கூடாது. லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வதக்கினா வந்து போதும். இப்போ எல்லா வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் வந்து வரணும். அடுத்ததை நம்ம அரைச்சி வச்சிருந்த பச்சை மிளகாய் இஞ்சி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கின அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்க மாதிரி நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தக்காளியை வந்து அரைச்சி வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் தக்காளி வந்து நல்லா அரைஞ்சிருக்கணும். இது 3 நல்லா மிக்ஸ் ஆன அப்புறமா காரத்துக்கு நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்க மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். நீங்க காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்தாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா. இது 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி அந்த மசாலா எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வருது. இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்டா அந்த மசாலுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சுரக்காய் பால்ஸுக்கு வந்து நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம். இப்போ ஒரு சின்ன டம்ளர்ல 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதிச்சு அதுல இருக்க எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெய் வந்து ஊத்திருந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்த சுரக்காய் பால்ஸ் வந்து உள்ள சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே குக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் சுரக்காய் பால்குள்ள நம்மளுக்கு வந்து அந்த மசாலா வந்து போகும். நம்மளோட மஞ்சூரியன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வந்து வேற ஒரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது மேல நம்ம நறுக்கி வச்சிருந்த கொத்தமல்லியை வந்து தூவிக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட பெர்ஃபெக்டான சுரக்காய் மஞ்சூரியன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.